இந்த 4வது பாகத்துல நம்ம இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு தலைப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மெனோரா. சரிங்களா? சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மெனோரா, அதாவது குத்து விளக்கு. சரிங்களா? இந்த குத்து விளக்கு எங்க இருக்கும்? ஆ என்ன இதற்கான காரியங்கள் என்ன என்பதை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி போன வாரம் இதுக்கு முன்னாடி வாரம் வரல அப்படின்னா, அதாவது முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சோ இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்துடைய ஒரு லே அவுட். இதை குறித்து தான் விளக்கமா சொல்றேன். இந்த ஆசரிப்பு கூடாரம் மோசேக்கு மலையிலே காண்பிக்கப்பட்டது. அந்த காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே மோசேவை செய்ய சொல்றாரு. சோ இது பரலோகத்திலே இருக்கிற ஒரு வாசஸ்தலம். அந்த மாதிரியின்படியே இந்த பூலோகத்துல செய்ய சொல்றாரு ஆண்டவர். ஏன் இதை சொல்லணும்? எதற்காக இந்த காரியத்தை சொல்லணும் அப்படிங்கிறப்போ, இதன் மூலமாய் ஆண்டவர் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு வழியை காட்டுகிறார். எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நுழையணும், என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் போகணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, செகண்ட் ஸ்டெப் என்ன, அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிற காரியத்தை இதன் மூலமாய் விளக்கப்படுத்துகிறார். நாம இத்தனை நாள் என்ன பார்த்தோம் அப்படின்னா, முதலாவது இயேசுதான் வழி அப்படிங்கறத குறித்து பார்த்தோம் இல்லையா? இயேசுதான் வழி என்பதை குறித்து பார்த்தோம். அவர்தான் வாசல் அப்படிங்கிற பார்த்தோம். வாசல்ல எத்தனை வகையான துணி, எத்தனை வகையான நூல்கள் இருந்தது என்பதை குறித்து பார்த்தோம். அதுக்கு பிறகு அடுத்ததாய் வெண்கல பலிபீடத்தை குறித்து பார்த்தோம். பலிகள் அங்கு செலுத்தப்படுகிறது. நாம் எப்படி ஆண்டவருக்கு நம்மை தகன பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும், எப்படி ஃபர்ஸ்ட் அக்செப்டன்ஸ், ஆண்டவர் தான் வழி, ஆண்டவர் தான் ரட்சிப்பு அப்படின்னு நீங்க சொல்லி உள்ள வந்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 2வது ஸ்டெப், உங்களை நீங்களே ஒப்பு கொடுக்க வேண்டும் தகன பலியாய் அப்படிங்கிறத நம்ம 2வது ஸ்டெப் பார்த்தோம். 3வது அடுத்த காரியம் ஞான ஸ்நானம், பாவத்தை கழுவுதல், வெண்கல தொட்டி, அதை குறித்து நம்ம பார்த்தோம். ஞானஸ்நானம் மட்டுமல்ல, தினமும் நாம பாவ அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய பாவத்தை கழுவி கொண்டே இருக்க வேண்டும். அந்த வெண்கல தொட்டிக்கு ஒரு அளவு கிடையாது. நம்முடைய பாவத்திற்கும், ஒவ்வொருத்தருடைய பாவத்திற்கும் வேற வேற பாத்திரங்கள் வைக்கணும். அதனால அதற்கு அளவு கொடுக்கவில்லை என்று பார்க்கிறோம். இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இயேசுவே வழி அப்படிங்கறத குறித்து பார்த்தோம். இப்ப நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப், இயேசுவே வழின்றத கண்டுபிடிச்சிட்டீங்க, வெளி பிரகாரத்துக்குள்ள வந்துட்டீங்க. கரெக்டா? இப்போ 2வது ஸ்டெப், இயேசுவே சத்தியம் அப்படிங்கிறத உணர போறீங்க இப்போதான். இப்போ இயேசுதான் சத்தியம், இயேசுதான் உண்மை அப்படிங்கிறத உணர்ந்தீங்கன்னா, யூ வில் கோ இன்டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் நம்ம நுழைஞ்சிட்டோம், இயேசு வழிங்கிறதுல நுழைஞ்சிட்டோம், நம்மள அர்ப்பணிச்சுட்டோம், வெண்கல பலிபீடத்துல நம்ம அர்ப்பணிச்சுட்டோம். அடுத்தது 3வது ஞானஸ்நானம் பெற்றுட்டோம், பாவ அறிக்கை செஞ்சுட்டோம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை உடைய முறை. நம்ம நிறைய பேர் செய்யற தப்பு என்ன தெரியுமா? நிறைய பேர் இந்த இடத்திலேயே நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம். நம்முடைய வாழ்க்கை இது போதும், நம்ம வெண்கல பலிபீடத்துக்குள்ள போயாச்சு, நம்மள ஆண்டவருக்குள்ள அர்ப்பணிச்சாச்சு, நம்ம ஞானஸ்நானம் பெற்றாச்சு, இது போதும் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறப்போ, இல்லப்பா இதோட முடியாது, இதற்கு பிறகுதான் முக்கியமான விஷயமே இருக்கு அப்படிங்கிறதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாம என்டரிங் இன்டு ஹோலியஸ்ட் பிளேஸ். முதலாவது பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள என்ன பண்ண போறோம்? நாம நுழைய போகிறோம். பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழையும் பொழுது அந்த இடத்துல 3 வகையான பொருட்களை பார்ப்பீங்க. அதுல ஒரு பொருளை தான் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். இது இருக்கிறதுல ரொம்ப ஃபேமஸான ஒரு இஸ்ரவேலர்களுக்கு உரிய ஒரு காரியம். நீங்க எங்க இஸ்ரவேலுடைய ஒரு ஐடென்டிட்டி பார்த்தாலும் இந்த குத்து விளக்கு இல்லாம இருக்காது. இதுதான் இந்த மெனோரா. இதை குறித்து தான் பேச போறோம். சரிங்களா? இது அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, ஓகே. சோ நான் இந்த இதை ஸ்டாப் பண்ணிடுறேன். மெனோரா, இப்ப நான் கொடுத்ததுல வந்து நான் இப்ப போட்டோ காட்டுறதுல பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 9 விளக்கு தண்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஒரிஜினல் பாத்தீங்கன்னா வேதத்துல 7 விளக்கு தண்டு இருந்தது. ஹனுக்கா அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடுவாங்க இஸ்ரவேலர்கள். அதுக்கு 9 விளக்கு தண்டுகளை வச்சு ஒரு அந்த விளக்கு, அந்த குத்து விளக்கு வச்சிருப்பாங்க. ஆனா வேதத்தில் கொடுத்த வசன ஆதாரத்தின்படி என்ன போட்டிருக்கு அப்படின்னா, 7 விளக்கு தண்டுகள் வைத்த விளக்கு தான், குத்து விளக்கு தான் நாம இங்க பார்க்க போகிற குத்து விளக்கு. சோ இப்போ போயாச்சு. உள்ள போன பிறகு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்துட்டோம். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்டர் ஆனோம்னா 3 பொருட்கள் இருக்கும். என்ன அந்த 3 பொருட்கள்னா, ஒண்ணு இப்ப நம்ம சொல்லுகிற குத்து விளக்கு, இன்னொன்னு ஒரு மேஜை இருக்கும்.
மேஜைக்கு பேரு சமூக தப்பத்து மேஜை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேஜை மேல அப்பங்களை வைகள். எத்தனை அப்பங்கள் என்பதெல்லாம் நம்ம அப்புறமா பார்ப்போம். அந்த அந்த இதில் நம்ம பார்ப்போம். 3வது தூப பீடங்கள் இருக்கும். சோ இந்த 3வது காரியம் தூப பீடம். இப்போ நம்ம பார்க்க போற விஷயம் முதலாவதான இந்த குத்து விளக்கு. இந்த குத்து விளக்கு என்ன எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறப்போ, இப்ப இந்த குத்து விளக்குக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்கூல் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இப்ப ஸ்கூல் லைஃப் பாஸ் பண்ணிட்டோம். வெண்கல பலிபீடம் போயாச்சு. வெண்கல தொட்டியில கைய கழுவியாச்சு. உடம்ப நம்ம வாஷ் பண்ணியாச்சு. அடுத்தது காலேஜ் லைஃப்க்கு போகணும் இல்லையா? காலேஜ் லைஃப்க்கு போனாதான் நாம நல்ல வேலைக்கு போக முடியும். அப்போ இதோட எனக்கு போதும் போதும் அப்படின்னு இருக்கிறவங்க இப்போ அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் நாம போகணும். நான் போன வாரம் சொன்னேன் வெண்கல தொட்டி முக்கியம். அதாவது ஞான ஸ்நானம் எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆண்டவராகிய இயேசுவே ஞானஸ்நானம் சொல்லி பார்த்தோம். வசனம் சொல்லுது நீங்கள் சாகாதபடிக்கு நீங்க என்ன பண்ணுங்க, கைகளையும் கால்களையும் கழுவணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. கரெக்டுங்களா? அப்போ அந்த ஞானஸ்தானம் எவ்வளவு ஒரு முக்கியமோ அது போல இந்த குத்துவிளக்கு, இந்த மெனோராவும் என்ன அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இதுதான் இந்த மெனோரா. இப்ப பாருங்க, முதலாவது குத்து விளக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். 7 தண்டுகள் இல்லையா? 7 தண்டுகள் எதை குறிக்குது அப்படின்னு பாக்குறப்போ, 7ங்கிற வார்த்தையே வேதத்துல குறிக்கிறது. 7 ஒரு பூரணமான ஒரு எண்ணை குறிக்கிறது. நீங்க என்னென்னலாம் 7 பைபிள்ல இருக்கு? யாராவது நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சாட்ல கூட போடுங்க. என்னென்னலாம் 7 அப்படின்னு சொல்லி வேதத்துல இருக்குது? நான் ஒண்ணு சொல்லட்டுமா? 7 இந்த தண்டுகள் 7 சாட்ல யாரோ போட்டிருக்காங்க. கிரியேஷன் கரெக்ட். 7 நாட்கள் சிருஷ்டிப்பு. வேற ஏதாவது இருக்கா 7ல வருது? 7 சபைகள். சரி சரி சார், மெர்சி, தேங்க்யூ மெர்சி, தேங்க்யூ கிங்ஸ்லி சார். 7 சபைகள். வேற 7 days in a week. Yes, creation. Yes, correct. 7 days in a week. 7 means completion. Correct. It's a பூரணம். பூரணத்தை குறிக்கிற ஒரு நம்பர். கிரியேஷன். நீங்க என்ன பாத்தீங்க அப்படின்னா 7 நட்சத்திரங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்தின விஷயத்துல சொல்லுவாரு. 7 மூப்பர்கள். வெரி குட். அடுத்தது பாத்தீங்கன்னா 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில் உலாவுகிற தேவன். அப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்டவரின் 7 கண்கள் அப்படின்னு வசனம் இருக்கும். சோ பாத்தீங்கன்னா 7 என்பது ஆண்டவருக்கு ஒரு யூதர்களுடைய வாழ்க்கையில அந்த 7ங்கிறது ஒரு பூரணமான ஒரு நாள். ஏன்னா ஆண்டவர் 7ஆம் நாள் ஓய்வு எடுத்தார்னு பார்த்தோம். 7ங்கிறது ரொம்ப மிக இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அப்ப இந்த குத்து விளக்குல அந்த ஒரு 7 காரியங்கள் இருக்கிறது. 7 தண்டுகள் இருக்கு. ஒரு பூரணமான ஒரு விஷயம். இதை நான் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட நான் கம்பேர் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம எல்லாத்தையுமே எப்படி கம்பேர் பண்றோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோட கம்பேர் பண்ணிட்டு அடுத்தது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இந்த பொருள் எதை குறிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். சரிங்களா? இப்போ இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இதை எதனால குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, யோவான் 8:12 சொல்லுது, நான் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறேன். நான் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறேன். நான் போன வாரம் முடிக்கும் போது ஒரு காரியம் சொன்னேன் இல்லையா? என்ன காரியம் சொன்னேன் அப்படின்னா, இது வரைக்கும் வெளியே பார்த்துட்டு இருந்ததெல்லாம் உலகத்தின் வெளிச்சம் இருக்கும். சூரிய வெளிச்சம் இருக்கும். சந்திரனுடைய வெளிச்சம் இருக்கும். ஆனா நீங்க இதுக்கு மேல போறதுல இந்த சூரிய வெளிச்சமும் சந்திரனுடைய வெளிச்சமும் வராது. நமக்கு என்ன வெளிச்சம் வரும் அப்படின்னா, இந்த வெளிச்சம் தான் சூப்பர். மதன் எரிகோவை சுற்றி 7 தடவை வந்தார்கள், அப்படி சுத்தி வந்தார்கள் சொல்லியிருக்காரு. கரெக்ட். சோ இப்போ இந்த வெளிச்சம் குத்து விளக்கின் வெளிச்சம் தான் இங்க வருமே வெளிய வேற எந்த உலகத்தின் வெளிச்சமும் வராது. சோ இந்த வெளிச்சம் ஆண்டவர் சொல்றாரு, நானே இந்த உலகத்துக்கு வெளிச்சம். அப்போ இந்த குத்து விளக்கு என்ன எக்ஸாம்பிளா சொல்லுது அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசுதான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா அப்படிங்கிற காரியத்தை இந்த குத்து விளக்கு என்ன பண்ணுது சொல்லுது. அப்போ ஆண்டவராகிய இயேசு நம்மிடத்துல இருக்கும் பொழுது நாமும் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாயிரும். வசனம் சொல்லுது, ஏதாவது ஒருத்தன் விளக்க கொளுத்தி மரக்காலுக்குள்ள வைப்பானா? கீழே வைப்பானா? வைக்க மாட்டான். அது போல
நாம் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறோம், உலகத்திற்கு ஒப்பு இருக்கிறோம். ஏன் அப்படின்னா ஆண்டவர் உலகத்திற்கு வெளிச்சமா இருந்தார். இந்த குத்து விளக்கு எப்படி அந்த பரிசுல வெளிச்சம் தர ஒரே பொருள் இந்த குத்து விளக்கு. வேற எதுவுமே கிடையாது. பாருங்க, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல 30ஆம் வசனத்துல 31ஆம் வசனத்துல இருந்து ரெஃபரன்ஸ் சொல்றேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த குத்துவிளக்கு குறித்த ரெஃபரன்ஸ் வேர்டு. யாத்திராகமம் 25 31ல இருந்து வாசிக்கிறேன் பாருங்களேன். பசும் பொன்னினால் ஒரு குத்து விளக்கை உண்டாக்குவாயாக. பாருங்க, இப்போ ஒரு ப்ரொமோஷன் பாக்குறீங்களா நீங்க? நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துட்டோங்கிறத எதுக்கு எப்படி தெரியுமா நம்ம கத்துக்கணும்? இது வரைக்கும் வெண்கலத்தை குறிச்சு பார்த்துட்டு வந்தோம், கரெக்டா? ஆஹ் வெண்கல பலிபீடம், வெண்கல தொட்டி அப்படின்னு பார்த்துட்டு வந்தோம். பிராஸ் அதை குறிச்சு பார்த்தோம், பிரான்ஸை பத்தி. இப்போ வசனம் சொல்றது பசும் பொன்னினால் ஒரு குத்துக்கை உண்டு பண்ணுவாயாக. அப்போ நம்ம வி ப்ரொமோட்டட் ஃப்ரம் பிரான்ஸ் டு கோல்டு. அடுத்த லெவலுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்? உள்ள வந்துட்டோம். ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்தாச்சு. அடுத்த லெவலுக்கு இப்போ வந்திருக்கோம். பசும் பொன்னினாலே ஒரு குத்து விளக்கை உண்டாக்குவாயாக. அது பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும். அதன் தண்டுகளும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும். 6 கிளைகள் அதன் பக்கங்களில் விட வேண்டும். அதன் பக்கத்தினாலும் 6 கிளைகள் இருக்கணும். குத்து விளக்கு 3 கிளைகள் ஒரு பக்கத்திலும், குத்து விளக்கின் 3 கிளைகள் அதன் மறு பக்கத்திலும் விட வேண்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா நல்லா புரியுதா? 3 இந்த சைடு 3 அந்த சைடு விடணும். நடுவுல ஒண்ணு இருக்கும். ஒவ்வொரு கிளையிலையும் வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 3 மொக்குகளுக்கும் ஒரு பழமும் ஒரு பூவும் இருப்பதாக குத்து விளக்கிலிருந்து புறப்படும் 6 கிளைகளும் அப்படியே இருக்க வேண்டும். விளக்கு தண்டிலோ வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 4 மொக்குகளும் பழங்களும் பூக்களும் இருப்பதாக. பாருங்க, நல்லா கவனிங்க. இப்போ இதுல ஒரு சின்ன காரியத்தை நான் சொல்றேன். இதுல ஒரு வாதுமை கொட்டை மாதிரியான ஒரு டிசைன் அதுல வைக்க சொல்றாரு. ஏன் அதை வைக்க சொல்றார் அப்படின்னு யோசிக்கிறப்போ, இஸ்ரவேல்ல அந்த அந்த ஒரு சீசன், அதாவது இந்த வசந்த காலம்னு சொல்கிற சீசன்ல முதல் முதல் பூக்கிற ஒரு மரம் இந்த வாதுமை மரம். இந்த வாதுமை அந்த மரத்துலதான் பூக்கள் பூக்குமா. சோ அப்ப இந்த வாதுமை மரத்துல பூக்கள் பூக்குறதுன்றது முதலாய் பூக்கிற ஒரு விஷயம். அதாவது உயிர் குறிக்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார். அதாவது முதல் முதல் பூக்குகிற ஒரு காரியம் இந்த வாதுமை பூ. இந்த வாதுமை மரத்துல இருந்து பூக்கிற பூ தான் முதலாவது வசந்த காலத்துல பூக்கிற பூ என்பதை நம்ம நீங்க தேடினீங்கன்னா நீங்க கிடைக்கும். அதுக்கு பிறகு நீங்க இன்னொரு ரெஃபரன்ஸும் சொல்றேன் நானு. ஆரோனுடைய கோலிலையும் வாதுமை பூ தான் என்னாச்சு? பூத்தது. அதாவது ஆண்டவருக்கு அந்த ஒரு 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 ஆண்டவருடைய ஒரு சிம்பாலிசம், அவர் உயிர்த்தெழுது முதல் பலியாக முதல் பலனாக அவர் வெளியே வருகிறதை, இந்த கல்லறையிலிருந்து வெளியே வருகிறதை ஒரு உதாரணமாக வாதுமை பூ என்ன பண்றாரு அந்த இடத்துல வைக்க சொல்லுகிறாரு. அப்போ இந்த இந்த விளக்கு குத்து விளக்கு ஆண்டவராகிய இயேசுவை பிரதிபலிக்கிறது. ஏன்னா முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இந்த வாதுமை பூவானது, அந்த வாதுமை மரமானது முதற் பலனா இருக்கிறதுனால அது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பா இருக்கிறது. சோ 2வது இது என்ன காரியம் அப்படின்னு பாக்குறப்போ, யாத்ராகமம் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல ஒரு தெளிவான ஒரு வசனம் சொல்லுகிறது. நான் இந்த மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு பாடல் பாடுங்க, எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதுமே உமக்காய் அப்படிங்கிற வார்த்தை இங்க பாருங்க. அப்படின்னா யாத்ராகமம் 27:20ல குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி, பாருங்க நல்லா கவனிங்க, குத்து விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரயாக. நல்லா கவனிங்க. இப்பதான் நான் விஷயத்துக்கே வரேன். இப்போ நீங்க தான் குத்து விளக்கு. ஆண்டவராக இயேசு கம்பேர் பண்ணிட்டேன். இப்போ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்க குத்து விளக்கு. குத்து விளக்கு எப்போ அதோடைய பலனை கொடுக்கும்? குத்து விளக்கு எரிந்து கொண்டிருந்தால் தான் தன்னுடைய பலனை கொடுக்கும். குத்து விளக்கு சும்மா வச்சிட்டு இருக்கிறதுனால யூஸே கிடையாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த வசனம் சொல்லுது குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். சில பேர் இருக்கும், நம்ம ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எரிவோம், சபைக்கு போறப்போ என்ன ஆகும்? நல்ல பிரகாசமா எரிவோம். இல்ல சர்ச்சில் ஒரு ஃபேமிலி கேம்ப் வரும்,
இந்த கேம்ப் வர்றப்போ வெளியே இருந்து யாராவது ப்ரீச் வருவாங்க, அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம பிரகாசமா எரிவோம். அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. இந்த குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பார்க்க போறோம். எப்படி வெண்கல தொட்டி ஞான ஸ்நானம் அவசியம் என்பதை பார்த்தோமோ, அது போல இடித்து பிழிந்த தெளிவு ஒலிவ எண்ணெய் இந்த விளக்கு எரிய வேண்டும் என்றால் நமக்கு தேவை இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெய் வேண்டும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, பரிசுத்த ஆவி நம்மிடத்துல வேணும். நல்லா போன வாரம் சொன்ன நானு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரிசுத்த அந்த பரலோக ராஜ்யத்தை என்ன பண்ண முடியாது, பிரவேசிக்க முடியாது. அப்போ போன வாரம் நம்ம பார்த்தது ஜலத்தினால் பிறக்கிறத பார்த்தோம். அப்போ ஆவியினால பிறக்கணும் கிறிஸ்தவ வாழ்க்கையில. ஆவியினால பிறப்பது அப்படின்னா என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பெந்தகோஸ்தே நாள் என்ற நாள் வந்த பொழுது அக்கினிமயமான நாவுகள் எல்லாருடைய தலையிலும் அமர்ந்தது. அவரவர்கள் அந்நிய பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். என்னென்ன பேசத் தொடங்கினார்கள். அப்ப அந்த இடத்துல அப்போஸ்தலர் 2:38 ஆஹ் பேதுரு ஏஞ்சி சொல்றாரு, மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். எவ்வளவு ஒரு மெயினான 2 கமெண்ட் பாருங்க. ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்ப 2 ஸ்டெப்ப ஒரே இடத்துல சொல்றாரு. வெண்கல தீயில நீங்க கைய கால கழுவணும், உள்ள போயிட்டு அந்த குத்து விளக்குல நீங்க உங்களுடைய வாழ்க்கையை எரிந்து கொண்டிருக்கணும். இதுதான் ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவி. 2த்துக்கும் 2மே என்ன பண்ணும், நமக்கு தேவையான ஒரு காரியமா இருக்குது. அப்போ இந்த எண்ணெய் எப்படிப்பட்ட எண்ணெயா இருக்கணும் அப்படின்னா, ஏதோ கடையில வாங்கின எண்ணெய் இருக்கக்கூடாது. நல்லா கவனிங்க, வசனம் தெளிவா ரொம்ப சொல்லுது. இப்ப கடையில வாங்கிட்டு வந்து ஒலிவ எண்ணெயை வித்துன்னு வந்து ஊத்து அப்படின்னு சொல்லல வசனம். வசனம் தெளிவா சொல்லுது, இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெய். இப்போ நம்ம இடத்துல இருக்கிற பரிசுத்த ஆவி யாரையோ பார்த்தோ, இல்ல யாரையோ அட்மையர் பண்ணியோ, இல்ல யார்கிட்ட இருந்தோ வந்த ஒரு பரிசுத்த ஆவியா இருக்கக்கூடாது. அந்த பரிசுத்த ஆவி நாமே உணர்ந்து ஆண்டவரிடத்துல கெஞ்சி, ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆவி எனக்கு தாங்கப்பா, இந்த ஆவியின் அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டு 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 என்ன பண்ணணும், அந்த அபிஷேகத்தை பெறணும். அந்த அபிஷேகத்தை அந்த இடித்து நொறுக்கி அந்த பிழிந்த அந்த எண்ணெய்னா என்ன அப்படின்னா, மனதை உருக்கி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து உபவாசம் இருந்த அந்த பரிசுத்த ஆவியின் வரத்தை நம்ம என்ன பண்ணணும், பெறணும். ரொம்ப சாதாரணமா நம்ம நினைச்சிடுறோம். எல்லாம் என்னமோ என்னமோ பேசிட்டு இருக்காங்க, வாயை திறந்தா ஏதோ ஒரு பாஷை பேசுறாங்க, பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா இது என்ன அப்படின்னா, இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெய். அப்போதான் இந்த குத்து விளக்கு எப்பொழுதுமே எரிந்து கொண்டிருக்கும். அவனாப்பா அவன் 2 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா ஊழியம் பண்ணான், இப்போ ஊழியம் பண்றது இல்ல அப்படிங்கும் போது குத்து விளக்கு எரியலன்னு அர்த்தம் இல்லையா? அப்ப நம்முடைய வாழ்க்கையில பார்த்து சொல்லணும், பா இந்த பையன் இந்த ஜெஃப்ரி பாருங்களேன், 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த அனல் இன்னைக்கும் இருக்குது, இன்னைக்கு அதை விட அதிகமா இருக்குது. ஏன் அப்படின்னா, அந்த இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெய் உள்ள இருக்கும் பொழுது குத்து விளக்கு பிரகாசமா எரிந்து கொண்டே இருக்கும் இல்ல? ஆக இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுட்டீங்களா? அடுத்தது நான் என்ன சொல்றேன்னா, என்னாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்ல. இது கூட சில காரியங்களை வைக்கிறாங்களாம். என்ன அப்படின்னா, இது கூட அகல்கள், இது கூட கத்திரிக்கோல். சரியா? ஏன் அப்படி திரிய கொஞ்சம் வெட்டணும். பாருங்க அடுத்த பாயிண்ட் வரேன் நான். ஓ, எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, திரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. எத்தனை பேர் இந்த விளக்கெல்லாம் பார்த்துருக்கு? திரி எரிஞ்ச பிறகு என்ன ஆயிடுனா, கருப்பா கொஞ்ச நேரம் கருப்பாயிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல பத்த வச்சீங்கன்னா என்ன ஆகாது, எரியாது. எரியாம இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் கத்திரிக்கோல் எடுத்து என்ன பண்ணுவாங்க, அந்த அந்த கருப்பா இருக்கிறத வெட்டிட்டு மறுபடியும் அந்த திரிய என்ன பண்ணுவாங்க, தூக்கி வைப்பாங்க. பாருங்க நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரங்கள்ல எரியிற அக்கினி கொஞ்சம் அப்படியே கம்மியாகிட்டே வரும். நல்ல பிரகாசமா எரிஞ்சிட்டு இருக்கிற அக்கினி சின்னதா வந்து அப்படியே சின்னதா இருக்கும்போது, யாராவது ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க, "தம்பி நீ பண்றது தப்புப்பா, நீ பண்றது தப்பு. இந்த காரியத்துல இருந்து கொஞ்சம் என்ன பண்ணு, வெளி இதுல இருந்து கொஞ்சம் வெளிய வா, இதுல இருந்து கொஞ்சம் வெளிய வா" அப்படின்னு வரப்போ அந்த திரி என்ன ஆயிடும், மறுபடியும் பிரகாசமா வந்துரும். அப்போ திரியிலிருந்து வர வெளிச்சம் பிரகாசமாய் போகும். அப்போ நம்மள கத்தரிக்கிறதற்கு நாம் என்ன பண்ணணும்,
இப்போ 3 ஸ்டெப் நான் பார்த்தோம். 2 ஸ்டெப் பார்த்தோம். 3வது ஸ்டெப்புக்கு நான் வரேன். ஒண்ணு, இந்த விளக்கு ஆண்டவராகிய இயேசுவை குறிக்கிறது. கரெக்ட்டா? ஏன்னா அவர் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறார். 2வது, இந்த விளக்கு நம்மை குறிக்கிறது. நம்மிடத்திலே பரிசுத்தாவி என்கிற எண்ணெய், ஒலிவ எண்ணெய் இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெய் ஊற்றப்படும் பொழுது, நம்முடைய பிரகாசத்தை தேடி ராஜாக்களும் ஓடி வருவாங்க. நம்முடைய பிரகாசத்தை தேடி, ஆஹா! இந்த வெளிச்சத்தை தேடி என்ன பண்ணுவாங்க? ராஜாக்கள் வருவாங்க. இப்போ 3வது ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இந்த குத்துக்கு ஊழியத்திற்கும் சபைக்கும் ஒப்பா இருக்கிறது. என்னண்ணா இப்படி சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் குத்து விளக்கு வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பா சொன்னீங்க. அடுத்து குத்து விளக்க நமக்கு கம்பேர் பண்ணி சொன்னீங்க. 3வது குத்து விளக்க வந்து சபைக்கு ஒப்பா சொல்றீங்களே அப்படின்றபோது, எடுத்துக்கொள்ளுங்கள் சகரியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சகரியா 4:2. பாத்தீங்கன்னா, இங்க சகரியாவுக்கு ஒரு தரிசனம் வருது. என்ன தரிசனம்? "நீ காண்கிறது என்னவென்று கேட்டார்." அதற்கு நான், முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதன் மேல் அதன் 7 அகலும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. நாம என்ன இங்க பேசணுமோ அதே குத்து விளக்கத்தான் அவர் என்ன பண்றாரு? பார்க்கிறாரு. அப்போ இந்த குத்து விளக்கு என்ன அப்படின்றப்போ, ஆ 6ஆம் வசனம் சொல்லுது. 6ஆம் வசனம் இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மறுபடியும் நான் அவர்களை நோக்கி, பின்பு நான் அவரை நோக்கி 11ஆம் வசனத்துல, குத்து விளக்குக்கு வலதுபுறமாகவும் அதற்கு இடதுபுறமாகவும் இருக்கிற அந்த 2 ஒலிவ மரங்கள் என்ன? இப்ப இவர் என்ன பண்றாரு? குத்து விளக்க பாக்குறாரு. குத்து விளக்கு சைடுல 2 ஒலிவ மரங்கள் இருக்குது. அப்போ இந்த 2 ஒலிவ மரங்கள் யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது, கடைசி வசனம் சொல்லுது, அப்பொழுது அவர், இவைகள் 2ம், இந்த 2 ஒலிவ மரமும் சர்வ லோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். நல்லா கவனிங்க. இப்போ நம் நாம் இயேசு கிறிஸ்து தான் இந்த குத்துவிளக்குன்னு சொல்லி நம்ம நம்பி, இவர்தான் உலகத்திற்கு வெளிச்சம்னு நம்பிட்டோம். 2வது ஸ்டெப், நாம் அந்த குத்துவிளக்கு நம்ம பரிசுத்த ஆவி வரும்பொழுது நாம் பிரகாசமா எரிவோம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். 3வது, சபை ஊழியம் என்கிற குத்து விளக்குக்கு நாமே எண்ணெயா இருக்க போகிறோம். அதுதான் வசனம் சொல்லுது. இந்த ஒலிவ மரத்திலிருந்து டைரக்டா எண்ணெய் அந்த குத்து விளக்குக்கு போகுதாம். இத ஃபுல்லா இந்த அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மறுபடியும் நான் அவரை நோக்கி, 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவைகளாகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள். அப்போ நாம மட்டும் விளக்கா இருக்கிறது பிரச்சனை இல்ல. இந்த சபை, ஆண்டவருடைய சபை, ஆண்டவருடைய ஊழியத்தை பிரகாசமா எரிய பண்ணுகிறதுக்கு நம்மிடத்திலிருந்து எண்ணெய் செல்ல வேண்டும். நல்லா புரியுதுங்களா? நம்மிடத்திலிருந்து ஒரு எண்ணெய் செல்ல வேண்டும். அப்போ முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா, குத்துவிளக்கு இயேசு கிறிஸ்து. அவர்தான் உலகத்திற்கு வெளிச்சம். 2வது குத்துவிளக்கு, நாம் தான் குத்துவிளக்கு. நம்மை எரிய பண்ணுகிறது இந்த பரிசுத்த ஆவி என்கிற எண்ணெய். நம்முடைய திரிகள் கத்தரியால் என்ன பண்ணணும் வேண்டும்? நமக்கு எண்ணெய் இடித்து விழுந்த தெளிவான ஒலிவ எண்ணெய். நாமே என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட முட்டி போட்டு ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒரு இலவசமான வரம். பரிசுத்த ஆவியை மட்டும் நீங்க பெற்றுக் கொண்டீங்க அப்படின்னா, அதற்கு பிறகு ஆண்டவர் உங்களை நடத்துவார். எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அது? அந்த அனுபவத்தை பெறாம இருந்தீங்க அப்படின்னா, இந்த அனுபவத்தை கூடிய சீக்கிரமா பெற ட்ரை பண்ணுங்க. ஏன்னா, பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கும் பொழுது ஒவ்வொரு செயலையும், ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து, பார்த்து, பார்த்து இத கரெக்ட், இது தப்பு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாரு? சொல்லுவாரு. 3வது காரியம், இந்த குத்து விளக்குனா சபை. எப்படி நான் சொல்றீங்க? இதுல கூட சபைன்னு தெளிவா இல்லையே அப்படிங்கிறப்போ, வெளிப்படுத்தின விஷயத்துல வந்தீங்கன்னா தெரியும். அந்த 7 விளக்குகளும் 7 சபையாம். அப்போ குத்து விளக்குடைய அர்த்தம் என்ன அப்படின்னா சபை. குத்து விளக்கு இயேசு கிறிஸ்து, குத்து விளக்கு நாம், குத்து விளக்கு சபை. அந்த சபை, அதாவது ஆண்டவருடைய ஊழியம், ஆண்டவருடைய மனவாட்டி பரலோகத்திற்கு நாம் எழுந்து பிரகாசிக்க வேண்டும். நாம் எண்ணெயை தரக்கூடியவராய் ஒரு ஒலிவ மரத்தை போல நாம் என்ன பண்ணணும்?
இருக்கணும். ஒலிவ மரம் என்பது சாதாரணமான ஒலிவ மரம் கிடையாதுங்க. இந்த ஒலிவ மரத்திலிருந்து வருகிற அந்த எண்ணெய் தான் இந்த என்ன பண்ண போகுது, கொடுக்க போகுது. சோ இன்று நாம பார்த்தது இந்த 7 விளக்குகள் வைத்திருந்த குத்து விளக்குகள். இந்த குத்து விளக்கு ஆரம்பத்திலிருந்து வேதத்தின் ஆரம்பத்திலிருந்து யாத்திராகமத்துல ஆரம்பிச்சு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த 7 குத்து விளக்குகளை குறித்து ஆண்டவர் பேசுகிறார் என்றால் இதற்குள்ள மிகப்பெரிய ஆவியின் அர்த்தம் இருக்கிறது. ஏன்னா நாம் தான் அந்த குத்து விளக்கு. அந்த எரிய வைக்கிறதுக்கு எண்ணெய் அவசியம். அந்த 5 கன்னிகள் 10 கன்னிகள் இருந்தாங்க. 5 கன்னிகள் புத்தியுள்ள 5 கன்னிகை புத்தி இல்லாத கன்னிகை பார்த்தோம். ஏன் அப்படின்னா அந்த புத்தி இல்லாத கன்னிகை கிட்ட என்ன இல்ல அப்படின்னா எண்ணெய் இல்ல. கடைசியா மணவாளன் வரும்பொழுது அந்த விளக்கு எரியவில்லை. ஏன்னா எண்ணெய் இல்ல. அந்த நேரத்துல போய் கடைசி நேரத்துல போய் எனக்கு என்ன கொடுங்க, என்ன கொடுங்க, என்ன கொடுங்கன்னு கேட்க முடியாதுல்ல. அப்போ பரலோகத்துக்கு போறதுக்கு நம்முடைய வாழ்க்கையை முடிக்கும் பொழுது பரலோகத்துல இருக்கணும் அப்படின்னா முதலாவது ஞானஸ்நானம் அவசியம். 2வது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவசியம். இதுதான் இந்த மெனோரா எதை குறிக்குது என்றால் கர்த்தருக்குள்ளாய் நீங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன போகணும், கிறிஸ்தவ வாழ்க்கையில நெக்ஸ்ட் ஸ்டெப் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷையில பேச வேண்டும். ஆவியின் கனிகளாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம் என்கிற 9 கனிகளை பெற்று வாழ்க்கையிலே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும். வாழ்க்கை என்பது சாதாரண காரியம் இல்ல. இத்தனை நாள் வந்தோம் இல்லையா, வெண்கல பலிப்பீடம் தன்னையே ஒப்பு கொடுப்பது, அடுத்தது வெண்கல தொட்டி தன்னை சுத்திகரித்துக் கொள்வது, 3வது ஆண்டவருக்கும் நமக்கும் நேரடியான தொடர்பு. நேரடியாய் அபிஷேகத்துல நீங்க இருக்கும் பொழுது நேரடியா ஆண்டவரிடத்துல தொடர்பு கொள்ளலாம். நேரடியாய் நீங்கள் ரகசியங்களை பேசலாம். ஏன் அந்நிய பாஷை பேசுறோம்? எதற்கு நம்ம இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு புரியாத பாஷை பேசுறோம் அப்படின்னா நாம் பேசுவதை பிசாசால் புரிந்து கொள்ள முடியாது. அது நமக்கே புரியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் நாம் என்ன பேசுகிறோம், அதுல இருக்கிறது என்பது ஆண்டவருக்கு தெரியும். அது ஆண்டவருக்கு ரகசியத்தை பேசுகிறவருக்கு. அபிஷேகம் மிக 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 முக்கியமான காரியம். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டு பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. ஆமென். அதனால அபிஷேகம் அவசியம், ஞானஸ்நானம் அவசியம். இங்க பார்த்து கொண்டு இருக்கிற யாராவது ஞானஸ்நானம் எடுக்காமல் அபிஷேகம் பெறாமல் இருந்தீங்க அப்படின்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில மிகவும் முக்கியமான படி. இதற்கு பிறகு இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. வருகிற வாரங்களில நாம் பார்ப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.